மகிழ்ச்சியான ஒரு தருணம். Thank you so much. Let's get started. வணக்கம், நான் சகின். நேரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:54. இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால் ஏஜெக்ஸு தான் போகிறேன். ஹார்பூர் சலூனுக்கு போகிறேன். இப்போ நேரம் வந்து பாருங்க, சரியா 1:54. ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 பொருள் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது வந்து மாமா தந்து விட்டவர். ஸோ அதை கொண்டு இப்போ ஸ்டேப்லஸில் கொண்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே எங்களுடைய இந்த பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஏன் இன்றைக்கு திடீர்னு நல்லா தான் இருக்குன்னு யோசிப்பீங்க. மற்றது ஷாப்பிங்கும் போகணும், ஒரு உடுப்படுக்கணும், அடுத்தது கேக் கட் பண்ணணும். என்னதுக்கான சொன்னால் இன்றைக்கி ஹரிஷ் ராவிந்தரோட மியூசிக் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அங்கே போகிறோம். ஸோ அதுக்காண்டி தான் இவ்வளவுமே அதுவும் பெறும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்படி நடக்குன்றதெல்லாம் பெறும். ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ அந்த கடைக்கு வந்தாச்சு. இதான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன் ஸ்டேப்லர்ஸ்ன்னு சொல்லி. ஐயோ 2 பார்சல். ஆன்லைனோட எடுக்கிறது தான் பிரச்சனை. நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வராது. அப்படி வராட்டி நாங்கள் ரிட்டர்ன் பண்ண தான் வேணும். ரிட்டர்ன் பண்ணியாச்சு. சரி, நாங்கள் எங்களோட சலூனுக்கு போயிட்டு அப்படியே ஷாப்பிங்குக்கும் போகணும். மழை 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 மழை. 2:24 நேரம். எங்கே வந்துட்டேன்னு சொன்னால் ஒஷாவாஷன்றது தான் வந்துட்டேன். என்னுடைய பிளானில் வந்து திடீர் மாற்றம். உடுப்பை எடுத்து போட்டு டைம் இருந்தால் மட்டும்தான் சலூனுக்கு வந்து போகிறேன். என்னென்னு சொன்னால் வீடியோ வந்து 2 வீடியோ வந்து எடிட் பண்ணணும். திடீர்னு கோல் வந்தது. ஸோ அப்போ அந்த அளவெல்லாம் வந்து இப்போ வீட்டை உடனே போக வேண்டி வரும். ஏர்லியாக வந்து ஷாப்பிங் முடிஞ்சதுன்னு சொன்னால் தலைமுடி வெட்டுறதுக்கு போகலாம். என்ன காரணம்னு சொன்னால் தலைமுடி வெட்டுறதுக்கு இன்னும் இந்தியாவில் வந்து 20 கிலோமீட்டர் கிட்ட போகணும். அப்புறம் அங்கேருந்து நான் வீட்டை வரதுக்கு 36 கிலோமீட்டர் வரணும். ஸோ லேட் ஆகிடும், டைம் அடிபட்டு போயிடும். ஸோ அதால் வந்து முதல் ஷாப்பிங் செய்து பார்ப்போம். டைம் இருந்ததுன்னு சொன்னால் அடுத்த கட்டத்தை யோசிப்போம். சரி, இப்போ நான் வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து பார்க் பண்ணியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் ஈஸியாக வந்து நடந்து போடலாம். என்னென்னு சொன்னால் நல்ல வெதர் உண்டு இன்றைக்கி. பாருங்கோ, இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மோலில் வந்து முஸ்லீம் நண்பர்களை வந்து பார்க்க முடியாது. ஏனென்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ உடுப்பு வந்து எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து வீட்டை தான் போக போகிறேன். ஏன்னு சொன்னால் வீடியோ எடிட்டிங் இருக்குது. தலைமுடியை வந்து இன்னும் 2-3 நாள் களியை வெட்டுவோம். இல்லைன்னு சொன்னால் அங்காளி சைட் போய்க்க விரைக்க வெட்டி கொண்டு வரலாம். டெய்லி அங்கெல்லாம் நான் போகிறது ஸ்காப்ரோ பக்கம். ஸோ இன்றைக்கு கொஞ்சம் டைம் காணாது. ஏர்லியாக வந்திருந்தால் ஓகே இருந்திருக்கும். 3 ஆகிட்டு பாருங்க இப்போவே. ஸோ இனி சாப்பிட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்புறம் மியூசிக் ப்ரோக்ராமுக்கு போகணும். அதுவும் வந்து இங்கேருந்து டவுன் டவுனுக்கு போகணும். அப்படி ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட வருமானு நினைக்கிறேன். அப்படியே நான் வந்து வீட்டாக போகிறேன். ஏன்னு சொன்னால் நேரம் இல்லை. ஸோ அப்போ டக்கு வீட்டை போயிட்டு வீடியோக்களை எடிட் பண்ணி போட்டுட்டு அப்படியே மியூசிக் ப்ரோக்ராமுக்கு போக. சரி, அவக்கூடாக பஸ் டைம் வந்து மேங்கோ ஆட் பண்ணி குடிக்கிறேன். சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது. மேலே நல்ல இனிப்பாகவும் இருக்குது. ஓகே, ஒயிட் கலர் ட்ரெஸ், ஒயிட் கலர் டிஷர்ட் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். 2 டிஷர்ட்டும் ஒரு ஷர்ட்டும் வாங்கினா. மகிழ்ச்சியான ஒரு தருணம். Thank you so much. Let's get started. இல்லை
சரி மக்களே, டிஜே முடிந்து இப்போ நாங்கள் வந்து வீட்டை போக போகிறோம். சரியான குளிர் வழியில், பட் ஆனால் எங்களுக்கு குளிர் இல்லைன்னு சொன்னால் உடம்பு வந்து வக்கியாக இருக்குது, காதை அடைச்சி போச்சு. சரி, நாங்கள் இப்போ இதில் டி ஸ்போர்ட்டுக்கு வந்திருக்கிறோம். சரியாக வந்து ஆடி காலேஜ் போனோம், வக்கியாக இருக்குது. ஸோ அப்போ கூலாக ஏதாவது குடிப்போம்னு சொல்லி இங்கே பாருங்க. நான் வந்து கேக் அவுட் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். நான் குடிச்சு அப்படியே போகலாம் தானே. ஸோ கடை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. நேரம் 1:18.